வாங்க வாங்க. வெல்கம் டு ஃபிஷ் ஷாப் தமிழ் சேனல். இவங்க தான் என் சித்தி வீட்டு பொண்ணு. இவங்க வந்து ஃபிஷ் ஷாப் பார்க்க வந்திருக்காங்க. வாங்க வாங்க போலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ வந்து இந்த தொட்டி இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து சாயில் தான் இந்த தொட்டி என்கிட்ட இதுதான் இருக்குது. அதனால இதில் செய்கிறோம். சாயில் தான் போட போகிறோம். இதில் இருக்கிற தொட்டியில் இந்த சாயில் போட போகிறோம். எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதில் எவ்வளோ குப்பை இருக்குன்னு பாருங்கள். இந்த குப்பையெல்லாம் கழுவி நம்ம இந்த தொட்டியில் போட போகிறோம். நாங்கள் வாஷ் பண்ணுற இடத்துக்கு போய் இந்த மண்ணில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுக்கலாம். இப்போ வந்து நாங்கள் இதை கழுவ போகிறோம். கழுவி எப்படி போகிறோன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரிசி போடுற மாதிரி தான். அரிசியில் எப்படி குப்பை இருந்துச்சுன்னா மேலே வருமோ அதே மாதிரி இதுலேயும் வரும் பாருங்கள். குப்பைலாம் மேலே வருது. இப்போ தான் இவ்வளோ தூரம் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி இப்படி கழுவிக்கலாம். குப்பையெல்லாம் மேலே எடுத்து போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ குப்பைன்னு. இப்போ இந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு மண்ணை மட்டும் தனியாக எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த சாயில் எல்லாத்தையும் குப்பை தனியாக மண் தனியாக எடுத்து வச்சோம். இங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த தொட்டியில் போட்டு எப்படி போடணுன்னு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த சாயில இதுக்குள்ள போட்டு எப்படி அலங்காரம் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு அழகாக வைக்க தெரியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து பாருங்க, இது வந்து பீச் மணல். பீச்சில் இருக்கிறது தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எடுத்து போட்டு உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ இப்படி எடுத்து போட்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் அழகாக பண்ண தெரியுமோ உங்கள் இஷ்டத்தை பண்ணிக்கோங்க. எனக்கு இது எப்படி தெரியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ இப்படி தண்ணி ஊற்றினா தண்ணி கலங்காதான் கேட்பீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இது மேலே ஒரு கவர் போட்டு பண்ணணும். அதை அடுத்தது பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த கவர் வச்சு தான் தண்ணியெல்லாம் இந்த கலங்கலாமல் போட போகிறோம். இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி வச்சு இந்த ஃபோர்ஸுக்கு கலங்காமல் இருக்கிறதுக்கு இப்போ டேப்பை திருவி விட்டோம்னா கரெக்டாக இந்த இடத்துல போடுறதுனால தண்ணி கலங்கலாகாது. இப்போ ஃபில்லான வாட்டி எடுத்து காட்டுறோம். இதுவும் மீறி கலங்காச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும். இப்போ வந்து தண்ணி நம்பிருச்சு. இப்போ பாருங்கள். இப்போ வந்து இங்கே அடியில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து நல்லா கலங்களாக இருக்காது, மேலே மட்டும்தான் இருக்கும். அது கொஞ்ச நாள் போக போக அப்படியே தண்ணி கலங்களாக இருக்கிறதெல்லாம் சரியாக போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே கலங்களாக இருக்கும், ஆனால் அடியில் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா எல்லாம் கலங்கள் சரியாயிடும். Bye guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ